தமிழ் மக்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5000 ரூபா கொடுத்தாங்களா இல்லைங்களா? அதனால் இந்த நம்ம நாட்டு ஏழை மக்கள் வறுமையெல்லாம் போக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. நேரில் வந்து ஆய்வு செய்து பார்த்துருந்தா அவங்க இந்த ஏழைங்க உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் எவ்வளவு வறுமையிலும், எவ்வளவு கடன் தொல்லைகளிலும், எவ்வளவு வேதனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நேரில் வந்து ஆய்வு செய்து பார்த்து இதை கூறியிருக்க வேண்டும். ஏழை மக்கள் எல்லாம் வறுமையை போக்கிவிட்டோம் என்று. ஆனால் ஏழை மக்கள் வறுமையை போக்க வேண்டுமென்றால் அரசு என்ன செய்திருக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 5 ஏக்கர் விவசாய நிலம் வழங்கியிருக்க வேண்டும். 5 கோடி ரூபாய் ரொக்கமாக கொடுத்திருக்க வேண்டும் இந்த வறுமையில் வாடும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு. அப்போதுதான் அவர்கள் வாழ்வாதாரம் ஓங்கி இருக்கும், அவர்கள் வாழ்வு செழித்திருக்கும். இதை செய்யாமல் ஒரு 5000 ரூபாயை கொடுத்து நாங்கள் வறுமையை போக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். எங்கெங்கோ பெரிய பெரிய கட்டடங்களும் பெரிய பெரிய பாலங்களையும் பல பூங்காக்களையும் பல கோடி ரூபாயில் செலவழிக்கும் இவர்கள் ஏன் ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அவர்கள் செய்து கொடுக்கக்கூடாதா? இந்த திட்டத்தை செய்து கொடுத்தால்தான் இந்த வறுமையில் வாடும் ஏழைகள் வாழ்வாதாரம் உயரும். அப்போதுதான் நம் தமிழ்நாடு வல்லரசு நாடாக மாறும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் அனைத்து கூலி தொழிலாளர்களுக்கும், நம் ஏழை மக்களுக்கும், நம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இன்னும் நிறையா செய்தி இருக்குது, மக்களை பற்றி சொல்ல முடியும். மக்கள் குறையை நிறையா சொல்ல வேண்டியிருக்குது. வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, அப்போ தான் நிறையா பேச முடியும் மக்களே. நன்றி, வணக்கம்.